நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 76670088. அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு போட்ட ஒரு பவுன்சர் பந்துல திமுக முகத்துல பந்து அடிச்சு முகமே செதஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை உண்மையாலுமே, ஏன்னா விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காதீங்க, உண்மையாலுமே சீரியஸான ஒரு சம்பவத்தை நேத்தி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செஞ்சு விட்டுருக்காங்க. இந்த டீலிமிட்டேஷனை வச்சு தமிழ்நாடு முழுக்க என்ன பிரச்சாரத்தை இந்த திமுக செஞ்சுது அப்படின்னு தெரியும். ரொம்ப ஒரு மட்டமான பிரச்சாரம். டெலிமிட்டேஷனா என்ன, அது எப்படி அந்த ஸ்ட்ரக்சர் வரப்போகுது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தை வந்த உடனே எடுத்துட்டாங்க. தொகுதி மறுசீரமைப்புன்னு வந்த உடனே போச்சு, தமிழ்நாட்டோடைய உரிமை போச்சு, மானம் போச்சு, மரியாதை போச்சு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா, இவங்க வந்து இந்த மத்திய அரசு சொன்னாங்கன்னு தான் நாங்களாம் மக்கள் தொகையெல்லாம் அப்போவே கட்டுப்படுத்தணும், நார்த் இந்தியாலாம் கட்டுப்படுத்தல. பட் இப்போ மக்கள் தொகை அடிப்படையில் நீங்க அது மாதிரி கொண்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு மக்கள் தொகை கம்மியா இருக்கும், ஸோ எங்களுக்கு தொகுதி கம்மியாயிடும், பாராளுமன்ற தொகுதி நார்த் இந்தியாவுக்குலாம் அதிகமாயிடும், பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்துல கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்ன ஸ்ட்ரக்சர்ல கொண்டு வராங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு நாடகம் அப்படிங்கிறத போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தேர்தல் வந்துட்டா இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம். பிஜேபி பூச்சாண்டி, மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குது, மத்திய அரசு நிதியே கொடுக்க மாட்டேங்குது. நம்ம உதயநிதிலாம் நீங்க வேணா பாருங்க, அவருடைய கேம்பெயினை எங்க எடுத்து பாருங்க, போய் நின்றுக்கிட்டு மத்திய அரசு நமக்கு நிதியே கொடுக்கல, அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளவு வேலையை செஞ்சு கிழிச்சிருக்கோம், ஸோ மத்திய அரசு சப்போர்ட் இல்லை, ஸோ நாம வந்து இங்க பிஜேபி உள்ள விட்டுறக்கூடாது, அவங்கள புறக்கணிக்கணும், அவங்கள கூட்டணியை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது தான் உதயநிதியோட ஒட்டுமொத்த பிரச்சாரமும். திமுகவுடைய பிரச்சாரமே இதுதான். அப்படி இருந்தப்போ இந்த டீலிமிட்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா கையில எடுத்தாங்க. டீலிமிட்டேஷனை வச்சு உண்மையால அது எடுபடக்கூடிய விஷயங்க. தமிழ்நாட்டுடைய முக்கியத்துவம் இந்திய அளவுல, நமக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் இந்திய அளவுல தமிழ்நாட்டுடைய முக்கியத்துவம் குறையுது அப்படிங்கிறப்போ எல்லா மனசுக்குள்ளேயும் ஒரு உணர்வு வரும்ல, அத மாதிரி ஒரு பிரச்சாரத்தை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பட் மத்திய அரசு தரப்புல இருந்தும் இங்க பிஜேபி, தமிழ்நாட்டு பிஜேபி, இங்க ஏடிஎம்கே அவங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷனால இங்க ஒரு பாதிப்பும் கிடையாது, கொஞ்சம் பொறுங்க, அவங்க டேட்டா வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, அதெல்லாம் நாங்க எங்க வெயிட் பண்ணோம், நாங்க வெயிட் பண்ண முடியாதுங்க, நாங்க கத்துவோங்க அப்படின்னு கத்திட்டு இருந்தப்போதான் நேத்தி சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் பார்லிமெண்ட்ல ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு இங்க திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, 39 இருக்கிறது 32 மாற போகுது, இல்ல 39 இருக்கிறது 42 தான் மாறும். ஆனா நார்த் இந்தியாவில் இதே 39, ஏதாவது ஒரு மாநிலம், எந்த மாநிலத்துக்கு 39 இல்ல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 39 இருக்கு அப்படின்னா அங்க வந்து 50 மாத்திருவாங்க அப்படின்லாம் திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேத்தி அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட்டாவே வெளியிட்டாங்க. 39 பார்லிமெண்ட் தொகுதி இருக்கு இல்லையா, இங்க இதை வந்து தமிழ்நாட்டுல 59 மாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியா திமுக காரங்களை என்ன யோசிக்கும், நம்மளுக்கு 39 இருக்கு, நமக்கே 59 மாத்துறாங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் 39 இருக்கிறத 70 கூட மாத்திருப்பாங்கல்ல. ஸோ இதை பர்சன்டேஜ்ல கணக்கு பண்ணி பார்த்தா தான் கரெக்டா வரும். இதுக்கு முன்னாடி இருந்த பர்சன்டேஜ், நம்பர்ஸ் எப்படி வேணாலும் மாறலாம், ஆனா பர்சன்டேஜ் கரெக்டா இருக்கா அப்படின்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல. அதுக்கும் அமித்ஷா இடம் கொடுக்காம அவங்களே பதில சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய சதவீதம் இந்த 39, மொத்தம் இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல 39 அப்படிங்கிறது 7.18%. இப்போ வந்து மொத்தம் நம்ம பார்லிமெண்ட்ல 816 மாத்த போறோம். அதுல தமிழ்நாட்டுக்கு வந்து 59 வரும். அதை பார்த்தோம் அப்படின்னா 7.23%, அதாவது 0.05% அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஸோ திமுகவால வாயை திறக்க முடியல, கப்பு சிப்புன்னு அடங்கி போயிட்டாங்க. அதுவும் அங்க பார்லிமெண்ட்ல 39 எம்பி மொத்தமா வச்சிருக்காங்கல்ல, 30 கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து 39 பேரும் வச்சிருக்காங்கல்ல, 39 பேரு முகமா அப்படியே தொங்கி போன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த டீலிமிட்டேஷனை வச்சுதான் இவங்க இந்த தேர்தலையே எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் தேர்தல் நேரத்துல, கடைசி நேரத்துல இப்படி போனது வந்து அவங்களுக்கே மனசுல வந்து ஒரு சோகம் அப்படிங்கிறது ஏற்படுற அளவுக்கு நேற்று ஒரு சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. இதை அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இங்க நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் வந்திருக்கும்ல. நேற்று 6 மணிக்கு அமித்ஷா சொன்னாங்க, அந்த தகவல் வந்திருக்கும்ல. பட் நம்ம ஸ்டாலின் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நானா அமித்ஷா பேசுறத நான் என்னத்துக்கு பார்ப்பேன், அவர் பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருப்பாரு, நான் என்னத்துக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 மணிக்கு டீலிமிட்டேஷனை பத்தி புட்டு வச்சு இந்தியா முழுக்க பத்திட்டு எரியுது இந்த விஷயம். ஏன்னா அதிகமா சண்டை போட்டது இங்க தமிழ்நாடு தான். இங்க 7 மணிக்கு ஸ்டாலின் போயிட்டு டீலிமிட்டேஷன்ல இதை மாதிரி நமக்கு பாதிப்பை கொண்டு வர போறாங்க, என்ன பாதிப்பு இல்லை, என்ன டேட்டா எல்லாத்தையுமே வெளியிட்டாங்க 6 மணிக்கு. 7 மணிக்கு போய் கேம்பெயின்ல பேசுறப்போ திரும்ப என்னமோ 2 நாளைக்கு முன்னாடி ஏதோ டைம் டிராவல் பண்ணி பேசின மாதிரி டீலிமிட்டேஷன்ல வந்து நமக்கு பிரச்சனை கொண்டு வர போறாங்க, தமிழ்நாட்டோட தொகுதி வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ அந்த விஷயமும் நேத்துல இருந்து
ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க கண்மூடித்தனமா ஒரு விஷயம்னா கண்மூடித்தனமா எதிர்ப்போம், அது சம்பந்தமா டேட்டா வந்தா கூட அதை பார்க்க மாட்டோம், கண்ணை மூடிட்டு மக்களே நீங்களும் அந்த டேட்டாவை பார்க்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து கேம்பெயின் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் கூடுதலா என்ன அப்படின்னா 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது பல ஆண்டு காலமா இந்தியாவில் இருந்த ஒரு வேண்டுகோளை வந்து மத்திய அரசு இப்போ வந்து நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்கணும்ல, வெல்கம், சூப்பர், மத்திய அரசு சூப்பரா செய்யுது அப்படின்னா நம்ம காங்கிரஸும் நம்ம திமுகவும் சொல்லிடுவாங்க? வாய்ப்பே கிடையாது. வாயில நீங்க பூட்டு போட்டா கூட இல்ல இவங்க சரியா பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் இவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க? நம்ம கனிமொழி அக்காலாம் என்ன குற்றம் சொல்றாங்க? அவங்க எல்லாம் ஒரு பெண்ணா இருந்துட்டு இப்படி பேசுறாங்க, என்ன குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 543 பேர் இருக்காங்கல்ல, அதுல இருந்து எங்களுக்கு 33% கொடுங்க, ஏங்க 816 மாத்திட்டு 33% கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன லாஜிக்னே புரியல. 543 பேர்ல 30% கொடுத்தா அதுக்கான எண்ணிக்கை எத்தனை பெண்களோ வரப்போறாங்க, 816 கொடுத்தா அதுக்கான எத்தனை பெண்களோ அந்த எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகி வரப்போகுது. இதுல என்ன லாஜிக் இருக்கு, இதுல என்ன மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. உங்களுக்கு யாருக்காவது மேக்ஸ் தெரிஞ்சதுன்னா இவங்க சொல்றதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 543 பேர்ல வந்து 33% கொடுக்கறதுனால இல்ல 816 பேர்ல 33% கொடுக்கறதுனால பெண்களுக்கு என்ன பாதிப்பு, என்ன இதுல டிஃபரன்ஸ் இருக்குன்னே எனக்கு தெரியல. பட் இதை ஒரு பாயிண்டா எடுத்துக்கிட்டு நம்ம கனிமொழி அக்கா வந்து அவங்களால முழுசா 33% எதிர்க்க முடியல. இவங்க இத்தனை வருஷம் ஆட்சியில இருந்தாங்க, கூட்டணி ஆட்சியில இருந்தாங்க, இவங்களால அதை பண்ண முடியல. சோ இப்ப இதை பாஜக பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை வரவேற்கணும். ஆனா வரவேற்கா என்ன பண்றது? உடனே வந்து காங்கிரஸ் கோச்சிக்கும், இல்ல பாஜக அடிமைன்னு சொல்லுவாங்க, சங்கின்னு சொல்லுவாங்க. அப்படி செய்ய மாட்டாங்கல்ல திமுக. அதுக்காக எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக எதிர்க்கிறாங்க. பட் இவங்க சொன்ன இந்த மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன்ல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. இத மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நாங்க எதிர்ப்போம் அப்படின்னு நின்றுகிட்டே இருந்தா இவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து மத்திய அரசுகிட்டேருந்து தள்ளி தனியா வச்சுட்டு இப்படி பண்ணா யாருங்க நிதி தருவா? நீங்க ஏதாவது உண்மையை சொல்லி கேட்டா கூட பரவாயில்ல, இப்படி பொருளையை கிளப்பி இங்க இருக்கக்கூடிய மனுஷங்களை ஏமாத்தி அரசியல் பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா யாரும் நிதி கொடுக்க மாட்டாங்க, மனசும் வராது. இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுல தனியா கூட நிக்காது திமுக. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு பிரச்சனை இப்ப டீலிமிட்டேஷன் பிரச்சனை வச்சுக்கோங்களேன், வந்தப்போ தமிழ்நாட்டுக்கு இது மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னாங்களா, உடனடியா தமிழ்நாடு மட்டும்தான் ஈஸியா வந்து மத்திய அரசு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிடுவாங்க, நம்மள அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படிங்கறனால எப்பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு பேராபத்து வருது, தென்னிந்திய மாநிலங்கள் எல்லாத்தையும் நம்ம மத்திய அரசு புறக்கணிக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை இங்க எல்லா மாநிலமும் வரட்டும் பார்க்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ இவங்க தென்னிந்திய எல்லா மாநிலத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்பதானே பார்க்க அப்படியே ஆள் ஜெய்ஜாண்டிக்கா தெரிய முடியும், அப்படியே இப்படி தென்னிந்தியா அப்படின்னு இப்படி கூப்பிட்டுட்டு போக முடியும். ஸோ அதை மாதிரி ஒரு முயற்சியை பண்ணாங்க. அதுலயும் நேற்று வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. மொத்தமா இதுக்கு முன்னாடி தென்னிந்தியாவில் 129, தென்னிந்தியானா நம்ம தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, இந்த 5 மாநிலத்துல மொத்தம் 129 பாராளுமன்ற தொகுதிகள் இருந்தது. பட் இந்த முறை வந்து இந்த 816 ஓவரால் நம்பர் மாறுறப்போ இது வந்து 195 மாறுது அப்படிங்கிற விஷயத்த விளக்கம் கொடுத்துட்டாங்க. சரிப்பா, 195 மாறி இருக்காங்க, ஒருவேளை பர்சன்டேஜ்ல பாக்குறப்போ அது கம்மியா இருந்தா அப்படின்னா அதுக்கும் தெளிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி 23.76% அப்படிங்கிறது இந்த 129 தொகுதி இருந்தது. பட் இப்ப 195 நீங்க பாத்தீங்க அப்படின்னா 23.97% இருக்கும். ஸோ ஏற்கனவே இருந்ததை விட தென்னிந்தியாவுக்கு இதுல முக்கியத்துவம் அப்படிங்கிறது அதிகமாக தான் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நேற்று தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பா இந்த தேர்தலில் என்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவா வந்து நிற்கும். திமுக இதை தானே பெருசா நம்பிட்டு இருந்தாங்க, இந்த டீலிமிட்டேஷன் தானே பெருசா நம்பிட்டு இருந்தாங்க. ஸோ அது திமுகவுக்கு ஒரு பெரிய செட்பேக். அவங்களே வந்து இந்நேரம் மனசு கொஞ்சம் தளர்ந்து போய் ஒரு என்னடா பண்றது, இப்படி பண்ணி விட்டாங்களே மத்திய அரசு அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இது இல்லாம மத்திய அரசு பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட சட்ட ரீதியா, நான் தருணுக்குன்னு அந்த பேச்செல்லாம் இல்ல, சட்ட ரீதியா உறுதியாக்கியிருக்காங்க. ஸோ இனிமே பார்லிமெண்ட் எலெக்ஷன் 29 நடந்தா அங்க 816 பேர் மொத்தமா இருப்பாங்க, அதுல 33% பெண்கள் இருப்பாங்க. இனிமே தமிழ்நாட்டுல இந்த தேர்தல் இப்ப வராம தமிழ்நாட்டுல நடக்குதுல இந்த அசம்பிளி எலெக்ஷன், இது இப்ப வராம இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு வந்திருந்ததுன்னா கூட இங்க வந்து ஒவ்வொரு கட்சியும் 10 பேர் 12 பெண்கள்லாம் நிறுத்திருக்க முடியாது. குறைஞ்சபட்சம் அதாவது சரியா அந்த 234 3 பிரிச்சா ஒரு 70 சம்திங் வருமா, 70 அதிகமாவே 75 வருமா, 78 பேர் வருங்க. 78 பெண்களுக்கு
இந்த கட்சிகள் எல்லாமே கொடுக்க வேண்டியது அப்படிங்கிற சூழல் வந்திருக்கும். பட் தேர்தல் ஒரு வருஷம் முன்னாடியே வந்ததுனால இப்போ இந்த கட்சிகள்லாம் தப்பிச்சிருச்சு. பட் 2031 78 பெண்கள் ஒவ்வொரு கட்சியும் இங்க அவங்களுடைய அசம்பிளி எலெக்ஷன்ல கேண்டிடேட்டா நிறுத்தணும். இதுதான் இந்த 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.